சிம்ம ராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன? கிரகநிலைகள் அனுகூலமா இருக்கிறதா? ஏதாவது பிரச்சனை, பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறதா? அதை எப்படி தவிர்க்கிறது? நல்ல பலன்னா என்னென்னலாம் கிடைக்கும்? அதை எப்படி முழுமையாக அடையிறது? இந்த மாதத்தில வழிபாட்டு நாள் என்ன? இதெல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன். ஆனி மாதத்தில 11ஆம் இடத்துல இருந்தாரு. ரொம்ப விசேஷம், சிறந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னாடி வைகாசியில 10ஆம் இடத்துல இருந்தாரு. 10ல சூரியன் இருக்கிறது அவ்வளோ அற்புதம் அப்படின்ற ஒரு நிகழ்வு. அதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருக்கும்போது ராசி அதிபதி உச்சம் அடையிறாரு. அதாவது சித்திரை மாதத்துல. அப்போ அடுத்தடுத்து 3 மாதங்கள் சூரியன் உங்களுக்கு சாதகமா இருந்தது. அஷ்டமத்துல சனி, ஜென்மத்துல கேது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் கூட, ஏதோ ஒண்ண பண்ணி சமாளிச்சீங்க. ஓடிட்டே இருந்தீங்க. நீங்க உட்கார்ந்தில்ல, நின்னு போயில்ல. அப்ப சூரியன் பலமா இருந்தார். இந்த மாதத்துல 12ஆம் இடத்திற்கு வந்துர்றாரு. அப்ப சூரியன் 12ஆம் இடத்திற்கு வரார் அப்படின்னு சொன்னா, ராசியாதிபதி 12ல பலம் குறைவு அப்படின்ற மாரி எடுத்துக்கணும். ஆனா, அவர் இருக்கிறது சந்திரனுடைய வீடு கடக ராசியாக இருக்கிறது. அதனால அவ்வளவு பெரிய குறைவா அத நம்ம சொல்லிட முடியாது. அப்போ ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சந்திரன் வீட்ல தான் இருக்கார். அப்படி இருக்கிறனால பெரிய அளவிற்கு அது வந்து பின்னடைவு கிடையாது. 12ஆம் இடத்துல இருக்கார். என்னன்னா வேலை அதிகமாகும். நெறைய நேரம் படிக்கிற மாரி இருக்கும். மத்தவங்க வேலைய கூட செய்ற மாதிரி இருக்கும். வேலைய செஞ்சுட்டு பலன வந்து தாமதமா பெற மாதிரி இருக்கும். கை மேல பலன்னு சொல்லுவாங்க இல்லையா? வேலை முடிக்கும்போதே பணம் குடுத்துடணும். இல்ல முதல்லயே பணம் குடுத்து வேலை சொல்லுவாங்க சில பேர்லாம். அப்படி இருக்கும். அந்த மாரி இல்லாம, வேலை செஞ்ச உடனேயே கூட ஒரு அதற்கான பலன் கிடைக்காம கொஞ்சம் தாமதமா கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும். நெறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். தூக்கத்தையும், ஓய்வையும் கொஞ்சம் தியாகம் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த மாதத்துல பெரிய அளவிற்கு பின்னடைவு கிடையாது. ராசியாதிபதியே 12ல் தான் இருக்காரு. அப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இப்ப சஸ்டெயின் பண்ணணும். ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்துர முடியாது. அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி நெகட்டிவா அத எடுத்துக்க வேண்டாம். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கும்போது எப்பல்லாம் ஒரு விஷயம் கொஞ்சம் தொய்வா போகுதோ, அப்போ வந்து தளர்ந்துடாம, இது ஒர்க் அவுட் ஆகாது. இது வரவே வராது. இதுக்கப்புறம் வேலை செஞ்சு பிரயோஜனமே இல்ல. சேலரியே போடல. அப்படின்ற மாரிலாம் இல்லாம, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தாமதமானாலும் கிடைச்சிரும் அப்படின்ற மாரி. உங்களுக்கு ஒரு கிளையண்ட் இருக்காரு, கஸ்டமர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட உங்க டீலிங் வந்து இந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்குன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். எடுக்கும்போதே அவசரப்பட்டீங்கன்னு சொன்னா, அது வந்து பிரச்சனையா போயிடலாம். அதன் பிறகு அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இல்லாம போயிடலாம். ஒரு வாடிக்கையாளர நம்ம மிஸ் பண்ணிடுவோம், இழந்துருவோம் அப்படின்ற மாரி இருக்கலாம். அப்ப நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். வெயிட் பண்ணணும். அதுபோல நெறைய உழைக்க வேண்டியது இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட்டு பலனாக உங்களுக்கு சொல்றது. சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் போறதுக்கு, ட்ராவல் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கொஞ்ச நாள் ஒரு 1 மாசம் தங்கியே கூட நீங்க இருந்துட்டு வாங்க. ஒரு ட்ரெய்னிங் போயிட்டு வாங்க. இல்ல நீங்க போய் அங்க ட்ரெய்னிங் குடுத்துட்டு வாங்க. அப்படின்ற மாரிலாம் அனுப்புனாலும் கூட ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும். ராசியாதிபதி 12ல இருக்காருன்னு சொன்னா, நம்ம சுயமா ஒண்ண சாதிக்க முடியாம, ஒருத்தர்ட்டருந்து கடன் வாங்கி நம்ம அத சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர ரீபே பண்ணிர்றோம். அந்த மாரி விஷயங்கள். மத்தவங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படலாம். பொதுவா சிம்மத்தில இருக்கக்கூடியவங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசியில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இண்டிபெண்டன்ட். யாரையும் சாராம, டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் மத்தவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் எடுத்துக்கங்க. அப்புறம் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்காரு. மாசம் தொடங்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வரார். செவ்வாய் வந்து சுக பாக்கியாதிபதி. அவரே ஸ்திரத்துக்கு வந்து பாதகாதிபதி அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் அவர் வந்து முழுமையாக கெடுக்க முடியாது உங்கள. அப்போ அவர் வந்து உங்க ராசிக்கு 10, 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 10ல செவ்வாய் இருக்காருன்னு சொன்னா, அப்போ நீங்க ஒரு ஃபயரா இருக்கணும். நெறைய கமிட்மெண்ட் இருக்கும். கன்டினியூஸா உங்களுக்கு டைமே இல்லாம வேலை இருந்துட்டே இருக்கும். ஓடி ஆடி அவ்வளோ செய்ற மாரி இருக்கும். மத்தவங்கலாம் அத பார்த்தா கேட்டா பிரமிச்சு போயிடுவாங்க. என்னாலலாம் முடியவே முடியாது. சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த அந்த அளவுக்கு பொறுப்புகளோடு காணப்படுவீங்க. 11ல செவ்வாய் வரும்போது அவ்வளோ பாடுபட்டதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியில நல்லது நடக்கும். மனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஏதாவது பலன்கள எதிர்பார்க்குறீங்கன்னா, அந்த விஷயம் நடக்கும். புதன் வந்து 11, 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால பெருசா உங்களுக்கு வந்து பின்னடைவு இல்ல. நல்ல பலன் தான். கல்வியில சிறந்து விளங்கலாம். பிசினஸ்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். செலவு செய்யறதுக்கு தேவையான பணம் வந்துரும். அப்படின்ற மாரியும் சொல்லலாம். சுக்கிரன் வந்து ராசியில 2ஆம் இடத்திலே இருக்கார். சுக்கிரன் ராசியில இருக்காருன்னு சொன்னா, அது நல்லதாக எடுத்துக்கலாம். ஏன்னா, அவர் தான் 10ஆம் அதிபதி.
அப்போ 10 ஒருத்தர் வந்து ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, அப்போ நீங்கள் வந்து எப்போதும் உங்களுடைய தொழிலை பற்றியே எண்ணம் கொண்டே இருப்பீர்கள். இப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமோ, இந்த வேலையை அப்படி பண்ணலாமோ, இதுக்காக இதை கற்றுக்கலாமோ, இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பற்றின எண்ணமே இருந்துட்டு இருக்கும். விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவங்களோ, இல்லை கலைத்துறையில் சாதித்தவர்களோ பேட்டி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு தூக்கத்தில் இது போல் விஷயம் தோணுச்சு. நான் வந்து இது போல வேலைய பத்தியே தான் அப்புறம் கூட யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனா கேதுவோட சேர்ந்திருக்கு. அப்ப ஈஸியா இருக்காது. ரொம்ப குழப்பம், ரொம்ப தடைகள் ஏற்படும். ஆனா வேலையில சாதனை பண்ணிடலாம். 2ஆம் இடத்திற்கு வரும்போது நீச்சம் அடையும்போது என்ன ஆகுன்னா, நெறைய சம்பாரிச்சு நெறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். குடும்ப நபர்களுக்கும், மற்றவர்களுக்கும் நெறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா ஆடி மாதத்தில மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை, ஆடி கிருத்திகை அப்படின்னு வரும். அந்த நாள்ல வந்து விரதம் வழிபாடு, அந்த நாள்ல முருகப்பெருமானையும், ஈஸ்வரன் சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும்.